நான் என்ன உங்க அட்வொகேட் சுந்தர். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 3-4 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல டைவர்ஸ் வாங்காம ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைங்க இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவங்க டைவர்ஸ் வாங்கின மாதிரி தெரியல அப்படின்னு இருக்கேன், போட்டிருந்தேன் வீடியோ. 2வது கல்யாணம் பண்ணதுனால அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண ஒய்ஃபு அந்த ஃபர்ஸ்ட் மூத்ததாரம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் தண்டனை அப்படி இருந்துச்சு பழைய ஒரு 4 வருஷம் முன்னாடி. அதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து சிவில் கேஸாக எடுத்துக்கோங்க. அதாவது டைவர்ஸ் வாங்காம 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது நீங்க கிரிமினல் வழக்கு பதிய முடியாது. உங்க அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆனால் அந்த முதல் பொண்டாட்டியோ இல்லை முதல் கணவனோ யாரை விட்டுட்டு கல்யாணம் பண்ணாங்களோ அதை அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்காம அவங்க சிவில் கேஸா டைவர்ஸ் ஃபைல் பண்ணி என்கிட்ட டைவர்ஸ் வாங்காம ஃபைல் பண்ணிட்டான் அதனால எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம். இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்கு. இதனால அந்த கல்யாணம் பண்ணவருக்கோ இல்லை லேடிக்கோ ஃபர்ஸ்ட் கல்யாணம் டைவர்ஸ் வாங்காம பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு காரணமும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து பழைய சட்டம் இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒன்லி ஆப்ஷன் வந்து அந்த ஆப்போசிட், அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் தாரம் இதை காமிச்சு காரணம் காட்டி டைவர்ஸ் வாங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நம்ம வீடியோ பார்த்தவங்க, சார் என்ன சார் எங்கள் கிளைண்ட் என் கேஸ் நடத்துகிறவங்க, என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க, தண்டனை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா யாராச்சும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணமா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தில் 2 குழந்தைங்க இருக்குது, டைவர்ஸ் வாங்கின மாதிரி சட்டப்பூர்வமாக அறிவிக்கல சோசியல் மீடியாவில். அதனால நான் சொல்கிறேன், வாங்கியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு வந்த நியூஸ் பிரகாரம் எந்த சோசியல் மீடியாலும் அறிவிக்கல. அந்த 2வது கல்யாணத்துலையும் அந்த 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், இப்போ நான் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை காரணம் காட்டி அந்த முதல் பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கணுமே தவிர மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எந்த ஒரு அடிப்படையும் சட்ட ரீதியாகவும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்கன்னா, யாரோட வேணாலும் யாருனாலும் இருக்கலாம், இது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி, அதாவது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே அவங்க பெத்தவங்களா இருந்தாலும் பிரிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதனால வந்து எந்த ஒரு டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணாலும் அந்த முதல் தர மனைவியோ கணவனோ இதை அந்த 2வது கல்யாணத்தை டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காரணம் காமிச்சு டைவர்ஸ் வாங்காமே தவிர அந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு சட்டத்துக்கு முறையா நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. எஃப்ஐஆரை இப்ப பதிய முடியாது. நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லுங்க, அவங்க சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டான் போ, வேலையே இல்லை. ஏன்னா கோர்ட்ல போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். அந்த ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்டனை வாங்கி கொடுக்கவே முடியாதுங்க. ஒருத்தங்க உயிரோடு இருக்கும்போது முதல் தாரத்துக்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க அந்த முதல் தாரம் டைவர்ஸ் இதை காரணம் காமிச்சு வாங்கலாமே தவிர எந்த ஒரு அடிப்படையிலையும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் எந்த தண்டனையும் அந்த முதல் தரம் வாங்கி கொடுக்க முடியாது தண்டனை. ஆனால் மெயின்டெனன்ஸோ குழந்தைங்களுக்கு அவங்க சொத்துல பங்கோ இதெல்லாம் தாராளமாக கேட்கலாங்க. என்னதான் வந்து 2வது கல்யாணம் முதல் தாரத்துக்கு டைவர்ஸ் வாங்காமல் பண்ணியிருந்தாலும் முதல் தாரத்துக்கு டைவர்ஸ் மட்டும்தான் காரணம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் குழந்தைங்களுக்கோ இவங்களுக்கோ மெயின்டெனன்ஸு சொத்துல பங்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.